இப்போ ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா அந்த உடல் இருந்து உயிர் பிரிஞ்சிருது. இந்த மூளைக்கும் இந்த ஆத்மாக்கும் பிரிஞ்சிட்டோன்னு அதுக்கப்புறம் ஆவி, அதுக்கப்புறம் அதோட செயல்பாடுது, இந்த மாதிரி எல்லாம் வேலைப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்க நம்புறீங்க? அது எப்படி நீ விளக்கி சொல்றீங்க? நான் அதெல்லாம் நம்புறதே கிடையாது. என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்றது, என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீ தைரியமா இரு, நீ தான் கடவுள், உனக்குள்ள தான் கடவுள் இருக்குது. உன்னை விட்டுட்டு பேய் பிசாசி அதெல்லாம் நம்பிக்கைன்னு உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்காத. இதுதான் என்னுடைய அறிவுரை. இப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் இருக்காங்க நிறைய பேர். இந்த போலியான சாமியாரே கிடையாதுப்பா. முதல்ல இல்லை, நான் என்ன சொல்லுவேன், நாங்கள் யார் போலியான சாமியார் இருக்காங்க, இந்த மாதிரி மீடியாவில் வந்துட்டு அவங்க இருந்துட்டு போட்டோமே, அவங்கள திட்டம் பண்ணுறது என் வேலை இல்லை. அது கவர்மெண்ட் இருக்குது. உங்களை மாதிரி நிருபருங்க இருக்கிறீங்க, நீங்கள் போய் கேட்டால் அவங்கள திட்டம் பண்ணணும். அவங்கள பற்றிலாம் ஒப்பீனியன் சொல்கிறது என் வேலை இல்லை. அது அவன் கேட்டால் அவனை கேட்டால் அவன் செய்யறது சரின்னுவான். நீ மறுக்க முடியுமா? அதனால் அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு சரி. நான் செய்யறது எனக்கு சரியாக இருக்கணும். நான் இன்னொருத்தனை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறது என் வேலை இல்லை. அவன் சரியாக இருந்தால் எனக்குன்னா சரியில்லைண்ணா எனக்கு என்ன பிடிச்சி சொல்லு. சரிங்க சாமி. இப்போ ஆன்மீகத்தில் இந்த எப்போ நீங்கள் வந்தீங்க? ஆன்மீகவாதின்றீங்க. இந்த ஆன்மீகத்தில் எப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து? 6 வயசுலேருந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன் நான். இன்னைக்கு நேற்று ஏதோ புக்கு படிச்சுட்டு ஆன்மீகவாதி ஆகலை நான். 6 வயசுலேருந்து நான் பட்ட துன்பங்களில் கடவுளை தேடி தேடி இருக்குதா இல்லையா, பொய்யா உண்மையா, பொய் சொல்லிக்கிறாங்களான்னு ஆராய்ஞ்சி 6 வயசுலேருந்து இன்னைக்கு 74 வயசு வரைக்கும் ஆன்மீகவாதியாக இருக்கிறேன். உங்கள் இல்லற வாழ்க்கை கல்யாணம் ஆயிருக்கா? எல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகிக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, பேரம் பேத்தி இருக்குது, கொள்ளு பேத்தி இருக்குது. சொல்லுங்க. உங்கள் பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி ஆன்மீகத்தில் நீங்கள் அடைஞ்ச இன்பத்தை அவங்க வருவாங்க அடையணும்னு தான் நான் உபதேசமே கொடுத்துன்னுக்கிறேன். இது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு கிடையாது. இது ஆன்மீக கலையை வளர்க்குற இடம். ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும், எதை அடையணும்னு சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது. ஏதோ மீட்டிங் பேசிட்டு போகிற இடம், கலைஞ்சி போகிற இடம் இல்லை இது. இது இங்கே அழகுக்காக சேர்க்குற கூட்டம் கிடையாது. இங்கே ஆன்மீகத்துக்காக சேர்க்குற கூட்டம் இது. இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பல அறிவுரைகளை என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்குறோங்க. இது இன்னைக்கு உலகம் உள்ள 12 கோடி பேர் பார்க்குறான். இன்னைக்கு ஒரு மீடியா இன்னைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட இந்த ஊரில் வந்து 16 வருஷமாக உபதேசம் கொடுக்குறேன். இன்னைக்கு நேற்று கொடுக்கல. இதுக்கு முன்னே வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன். அப்போ 26 வருஷமாக சீடர்களை உருவாக்கிக்கினுக்குது. இன்னைக்கு உலகத்தில் 12 கோடி பேர் பார்க்குறான் வீடியோவை. இன்னைக்கு எந்த ரோட்டில் போனாலும் என் வண்டி போச்சுன்னா மடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீடியோ ஃபேமஸ் ஆகிடுது. காரணம் என்னன்னா, நம்ம ஆன்மீகன்ற பேரில் போய் சொல்றது கிடையாது. மற்றவன் எடுத்துக்கணும்னு நான் பேசுறது கிடையாது. மற்றவன் நான் சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லுவேன். அவன் எடுக்கலாம் போட்டோம், அதை பற்றி என்ன நான் கவலைப்பட மாட்டேன். இந்த ஆன்மீகத்தில் இறைவனை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். முயற்சி பண்ணாதவனை அடைய வைக்க முடியாது. அவன் நினைச்சாதான் அடைய முடியுமே தவிர மற்றவனால அடைய வைக்க முடியாது. சொல்லு. இந்த ஆன்மீகத்தினால நீங்க அடைஞ்சிருக்கீங்களா? இறைவனை நீங்க அடைஞ்சிருக்கீங்களா? நான் அடைஞ்சிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நான் அடையாளம் காட்டுற பொருளா அது? சொல்லு. நான் அடைஞ்சேன்னா அடையலையான்னு நான் காட்டினேன்னா இது அடையாளம் காட்டுற பொருளா? அந்த பாரு ஆன்மீகத்தை நான் அடைஞ்சேன்னு காட்டுற பொருளா இது? இது வந்து தன்னையே தேவையற்ற கேள்விகள். இது